தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி மாணவர்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை பற்றி நம்ம விவாதிக்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறேன். 6 முதல் 12 வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த தமிழ் வழி மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படித்த தமிழ் வழி மாணவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அவங்க தான் தகுதியானவங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை கவனிக்கிறதுக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் அந்த கல்லூரியை சேர்ந்த பேராசிரியரை நோடல் ஆபீசரா கவர்மெண்ட் நியமிச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மாணவர்களின் தகவலை சேமிப்பதற்கு ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. அந்த வெப்சைட் எல்லா காலேஜ்லயும் ஓப்பன் ஆகும், எல்லா யூனிவர்சிட்டியும் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கல்லூரிக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஒவ்வொரு மாணவரோட தகவல்கள், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, அப்பா பெயர் என்ன, அம்மா பெயர் என்ன, அவங்களோட கம்யூனிட்டி என்ன, அவங்களோட ரிலீஜியன் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட 9th மார்க் எவ்வளவு, 10th மார்க் எவ்வளவு, 9th ரிஜிஸ்டர் நம்பர், 10th ரிஜிஸ்டர் நம்பர், 9th எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, 10th எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, 11th எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, 12th எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, இத மாதிரி எல்லா தகவலையும் அந்த நோடல் ஆபீசர் நினைச்சிருப்பாரு. அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர் சேகரிச்சு அந்த வெப்சைட்ல ஏற்றிருப்பாருங்க. இந்த வெப்சைட்டுக்கு பேரு யுமிஸ், UMIS. யுமிஸோட அப்ரிவியேஷன் என்னன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த யுமிஸ் வெப்சைட்ல உங்களோட டேட்டா எல்லாமே இருக்கும். தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்ம மாணவர்களுக்கு செயல்படுத்துவதற்கு இந்த வெப்சைட் தான் உதவுது. ஏற்கனவே கல்லூரி நோடல் ஆபீசர் நீங்க 9 முதல் 12 வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கிற டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டாரு. அந்த தகவலின்படி அரசு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத சேகரிச்சு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட கவர்மெண்ட் ஆனது ஒவ்வொரு கல்லூரிக்கும் அனுப்பியிருக்காங்க. நம்ம கல்லூரிக்கு வந்துச்சு. நம்ம கல்லூரியில ஒரு 150 மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு தகுதியானவங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணி நீங்க தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு தகுதியானவங்க, நீங்க 6 முதல் 8 வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு டேட்டா கேட்கிறோம். டேட்டா கேட்டு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னு அப்டேட் பண்றோம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னா என்ன ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி அப்ளை செஞ்சிருந்தோம். இந்த 6 to 8 ஃபுல்லி எய்டட், பார்சியல் எய்டட் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபுல் எய்டடுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் உண்டு, பார்சியல் எய்டடுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கிடையாது. இந்த லிஸ்ட்டை வச்சு தான் கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஒரு கல்லூரி மாணவர், நான் 6 முதல் 12 வரை அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படித்தேன், எனக்கு நீங்க அப்ளை பண்ணவே இல்லை, ஓடிபி எதுவுமே கேட்கலையே ஏன்னு கேட்கிறாரு. அதுக்கான பதில் என்னன்னா, கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டுக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டோம். அதுல உங்களோட பேர் விடுபட்டிருக்கலாம். நீங்க உங்களோட கல்லூரி நோடல் ஆபீசரை சந்திச்சு, சார் என்னோட ஸ்கூல் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சு அந்த யுமிஸ் வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கூல் அந்த யுமிஸ் வெப்சைட்ல இருந்துச்சுன்னா நீங்களும் தகுதியானவங்க தான், நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொரு கல்லூரி மாணவர் கேட்கிறாரு என்கிட்ட, சார் நீங்க எனக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்ளை பண்ணீங்க, என்னோட ஃப்ரெண்டு 2 பேருக்குமே 1000 ரூபாய் இன்னைக்கு ஏறிடுச்சு, இன்னைக்கு 8/8/2024 என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் அக்கௌண்ட்டுக்குமே அமௌண்ட் ஏறிடுச்சு, என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஏன் சார் ஏறல, எனக்கு சேர்த்து தான் நீங்க அப்ளை பண்ணீங்க, நீங்க என்ன டேட்டா கேட்டீங்க, 6 to 8 என்ன ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டீங்க, ஓடிபி கேட்டீங்க, எல்லாமே சொன்னேன், எனக்கு அமௌண்ட் ஏறலன்னு கேட்கிறாப்ல. ரீசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களோட ஏடிஎம் கார்டு வச்சு நீங்க பணம் எடுத்துட்டு இருப்பீங்க, ஆக்டிவ்ல இருக்குன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஆதாரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் சீடிங் பண்ணாதான் வெப்சைட் ஆன்லைன்ல உங்களோட நேம் காமிக்கும். ஆன்லைன்ல ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் போடுற அமௌண்ட் ஏறும். ஆன்லைன்ல ஆக்டிவா இல்லாட்டா அமௌண்ட் ஏறாது. நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, நான் டெய்லி பணம் எடுத்துட்டு இருக்கேன், ஏடிஎம்ல ஆக்டிவ்ல தான் இருக்கு, நீங்க ஆக்டிவ்ல இல்லைன்னு சொல்றீங்களா, எப்படி சார் சொல்லுவீங்க? ஏடிஎம்ல உங்க அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருந்தாலும் ஆன்லைன்ல ஆக்டிவா இருந்திருக்காது, அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் ஏறல. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, 100 ரூபா உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வித்ட்ரா பண்ணுங்க, இதனால ஆக்டிவ் ஆகலாம். இது நிறைய பேருக்கு ஆக்டிவ் ஆகலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, நேரடியாக உங்களோட ஆதாரையும் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பேங்குக்கு போயிருங்க. பேங்குக்கு போயிட்டு, சார் நான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்ளை பண்ணியிருக்கிறேன், என்னோட ஆதாரம் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் பண்ணா மட்டும் தான் அமௌண்ட் ஏறும்னு சொல்றாங்க, சீடிங் பண்ணிருங்கன்னு சார் சொல்லுங்கன்னா அந்த மேனேஜர் என்ன செய்வாருன்னா 4 நாள் சீடிங் பண்ணி விட்டுருவாரு. அப்போ அதுக்கடுத்த அமௌண்ட் அடுத்த மாசம் போடுவாங்களா, அந்த அமௌண்ட் கூட சேர்த்து ஏறிடும். சில மாணவர்கள் போய் பேங்க்ல போய் கேட்பாங்க, சார் என்னோட அக்கௌண்ட் சீடிங்கா இருக்கான்னு நான் கேட்டேன் பேங்க்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதாரம் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்ல தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க சார், ஆனா அமௌண்ட் ஏறல சார் இருப்பாங்க. அதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறேன்.
myAadhar.udai.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உள்ள உங்களோட ஆதார் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த ஆதார் பேஜில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் சின்ன வயசில், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களோட ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட்டுக்காக இந்தியன் கிராம வங்கியோ இல்லை கூட்டுறவு வங்கியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ கொடுத்துருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் காமிக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிருக்கும். நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்காது. இதுவும் ரீசனாக இருக்கலாம். இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.